ஆசிரிய மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் பார்த்திங்கன்னா 2ஆம் வகுப்பு தமிழ். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மாணவர்களுக்காக. ஸோ அவங்களுக்கு தகுதி தேர்வு நியமன தேர்வுக்கு ஸோ இது தமிழ் இருக்குது, 30 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தமிழில் 2ஆம் வகுப்புக்கான டேட்டாஸை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இதெல்லாம் தேவையோ நம்ம அதை ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள், முன்னாடியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் முன்னாடியே போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள வீடியோலாம் பாருங்கள். அதுலேயும் சில முக்கியமான தகவல்கள், நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் டேட்டா கம்மியாக தான் இருக்கும். சார் பாருங்கள், முக்கியமானது. ஸோ ஏதாச்சும் ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் நூல் ஆசிரியர் பேர் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாடலை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு பாடல் வரியை கொடுத்து இந்த பாடல் வரிக்கு சொந்தமானவர் யார், இந்த பாடல் வரி எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பாடல் ஓகேயா, இறகு என்ற பாடல் பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறகு என்ற தலைப்பில் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் எழுதியவர் அழவள்ளியப்பா. ஓகேவா? ஒரு பெண் ஒரு இறகை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, சில தகவல்களை சொல்கிற மாரி பாடுற மாரி கொடுத்துருக்காங்க. பார்க்க பார்க்க அழகு தான், இறகை பற்றி சொல்லுது. பளபளக்கும் இறகு தான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்த பறவை வந்து கேட்டால் தருகிறேன், சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இந்த பாடல் எழுதியவர் குழந்தை கவிஞரான அழவள்ளியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். அழவள்ளியப்பா எழுதிய பாடல். எந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா இறகு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சில தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். பென்சிலுக்கு பார்த்தீங்கன்னா கரிக்கோல், அதுக்கப்புறம் ஷார்ப்பருக்கு துருவி, ஐடென்டி கார்டுக்கு பேர் அடையாள அட்டை, அடுத்து பிளாக் போர்டு கரும்பலகை, ஃபேன் மின்விசிறி, அதுக்கடுத்து ப்ளே கிரவுண்டு விளையாட்டு திடல், அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் வாயில் கதவு, ஜூஸ் பழச்சாறு, ஃப்ரை வறுவல், அடுத்தது ஐஸ்கிரீம் பனிக்கூழ், அடுத்து பாருங்கள் எரேசர் அழிப்பான், அடுத்து பார்த்தீங்கன்னா வரை மெழுகுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பென்சில் இந்த வேக்ஸு மாரி இருக்கும், ஓகே, மெழுகு மாரி இருக்கக்கூடிய வரையக்கூடிய அந்த பென்சிலுக்கு பேர் வரை மெழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த வேக்ஸ் பென்சிலை வரை மெழுகுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் புத்தகப்பை, கேலண்டர் நாள்காட்டி, டேபிள் மேசை, ரோடு சாலை. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுவர், இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அதை மதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம், அதை பழப்பாக்குன்னு சொல்கிறாங்க. பன்னை மெது ரொட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் புட்டின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் புட்டி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல் கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது அகர வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே படம் பாருங்கள், எப்படி வரிசைப்படுத்திருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கா கா, கி கி, கு கு, கே கே, கை கோ கோ, கவ். ஸோ அதுதான் இது அகர வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதில் பாருங்கள், அப்போ சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ அந்த வரிசையில் வரிசைப்படுத்தணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், சா வரிசையில் கொடுத்துருவாங்க. சங்கு சா, அடுத்து சா சாட்டை, அதுக்கடுத்து என்னது சி சிங்கம், அடுத்தது சி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சு சுண்டல், ஓகேவா. சு சூரியன், ஓகேவா. அதுக்கடுத்து சே செடி, சே அப்படின்னா சேவல், அதுக்கடுத்து சை சைகை, ஓகேவா. அடுத்தது சோ சொட்டு மருந்து, சோ சோளம், சவ் சௌ சௌ, ஓகேங்களா. அப்போ சா 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 சி சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ இந்த வரிசையில் என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தணும். இதுதான் அகர வரிசைப்படுத்துதல். அடுத்தது பாருங்கள், இது பாருங்களா, ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான் வருது, ஆனால் எழுத்துக்கள் மாறுபடும், ஓகேவா. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மயங்கொலி எழுத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், கரை, இந்த கரைக்கு பேர் ஆற்றினுடைய இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் கரைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கரை வந்து பார்த்திங்கன்னா ஆடையில் படிவதை கரைன்னு சொல்கிறாங்க. அடுத்து மலை அப்படின்னா உயர்ந்து நிற்பது மலை, மழைன்னா உயிர்களை காப்பது மழை. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லி, அல்லின்னா அல்லிப்பூ, அல்லின்னா அல்லிப்பூ, ஓகேவா. இந்த அள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை கையால் அள்ளுதல், ஓகேவா. ஸோ இந்த அள்ளி, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி, ஃபஸ்ட்டு ஒளிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட், ஓகே. அடுத்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு. அடுத்தது வால் அப்படின்னா மாட்டில் இருப்பது, உயிரினங்களில் இருப்பது வால். இந்த ரெண்டாவது வால் என்பது மரத்தை அறுக்க பயன்படுவது அந்த வால், ஓகே. அடுத்தது பாருங்கள் பள்ளி, ஃபஸ்ட்டு பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சுவரில் இருக்கக்கூடியது அந்த பள்ளி. அடுத்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம், ஓகே. சுவைத்து கற்கக்கூடிய இடம், ஓகே. அதுதான் பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பார்க்கணும். அது பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாரதியார், சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஸோ பாரதியார் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர், அவங்கள சுப்பிரமணிய பாரதியார். ஸோ அவருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. வையாதேனா திட்டாதேனா. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளி பாப்பா. இப்போ காலையில் எழுந்து படிக்கணும், சாயந்தரத்தில் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதியில் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். இப்போ ஜாதியில் என்பது இல்லைன்னு சொல்கிறாங்க. உயர்வு தாழ்வு, பிறப்பின் அடிப்படையில் சாதி அடிப்படையில் உயர்வு தாழ்வை சொல்லுவது பாவம்ன்றாரு, ஓகே. ஸோ அடுத்தது கல்வி என்பது என்னது, நல்ல அறிவை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோன்னு சொல்கிறாங்க, ஓகே. யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அன்பு உடையவர்கள் மேலோன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நல்லா விளையாட சொல்கிறாரு, காலையில் எழுந்தோன்னு படிக்க சொல்கிறாரு, மாலையில் என்ன பண்ண சொல்கிறாரு, விளையாட சொல்கிறாரு. ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறாரு, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஓகே. நீதி உயர்ந்த மதி கல்வி, ஓகேவா. ஓகே. நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததாக உயர்ந்த அறிவை கொடுக்கக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்பது இருக்குது, ஓகே. அதாவது நீதி என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக பார்ப்பது, ஓகேவா. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த நடுநிலையிலிருந்து தவறாமல் பார்க்கக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடியது கல்வி தான், ஓகேவா. சமத்துவத்தை போதிக்கக்கூடியது, சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடியது, ஓகேவா. அதெல்லாம் கல்வி தான். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னா அன்பு உடையவர்கள் தான் எல்லாரோட பெரியவங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாடல் சுப்பிரமணிய பாரதியார்.
ஸோ அடுத்து பாருங்கள், திரும்பவும் தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷுக்கு பேர் பல் துளைக்கியான். அடுத்தது சாக்ஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காலுறை. அடுத்து டைக்கு கடுத்து பட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பருக்கு வெள்ளைத்தாள்னு பேர். காலிங் பெல்லுக்கு அழைப்பு மணி. ஓகே. அடுத்தது பெட்டு. ஓகே. மெத்தை. அடுத்து பீரோவுக்கு நிலைப்பேழை. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. பீரோவுக்கு நிலைப்பேழை. கம்ப்யூட்டர் கணினி. அடுத்தது இந்த வீல் சேருக்கு பேர் சுழல் நாற்காலி. ஓகேவா. அடுத்தது டிவிக்கு டெலிவிஷனுக்கு தொலைக்காட்சி அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள், கப் குவளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சீருடை. அதுக்கு பட்டன் பொத்தான். பேட்டு மட்டை. பல்பு மின் விளக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மின் படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா நகரும் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா சோப்புக்கு பாருங்கள், சோப்புக்கு வழலை கட்டி. சோப்புக்கு பேர் வழலை. குளிக்கிற சோப்புக்கு பேர் வழலை கட்டின்னு கொடுத்துருக்கான். லேப்டாப்பு மடிக்கணினி. பேக்கு தோல் பைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிஃபோன்னா தொலைபேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் எழுதிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையம்பட்டி முத்துசாமி. வையம்பட்டி முத்துசாமி என்பவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய்க்கு குடைபிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? அடுத்தது அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யார்? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார்? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார்? ஆலமரத்து அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார்? யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ யாருன்னா வையம்பட்டி முத்துசாமி. யாருன்னு வருது பாடலில். வையம்பட்டி முத்துசாமி என்பவர் அந்த பாடலை எழுதியிருக்கார். ஸோ அடுத்து பாருங்கள், இவர்களை தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நபர்கள் கொடுத்து இவங்க எந்த துறையை சார்ந்தவர்கள் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. ஓகேவா. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியை அடைந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா. விண்வெளி வீரர்கள் யார்? ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. பளுதூக்கும் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரி ஜெரிமின்னு சொல்கிறாங்க. மல்லேஸ்வரி ஜெரிமின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ விண்வெளி வீரர்கள் ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. பளுதூக்கும் வீரர்கள் மல்லேஸ்வரி ஜெரிமி. சிகரம் தொட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிலாரி நார்கே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சேந்திரி பால். ஓகேவா. சிகரம் தொட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிலாரி நார்கே 2 பேர். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சேந்திரி பால். இவங்க 2 பேரும் சிகரம் தொட்டவர்கள்னு சொல்கிறாங்க. சமையல் கலைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்தானம்மா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமோதரன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் கலைஞர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபர்கள் கொடுத்துருவாங்க. இவங்க துறை எந்த துறையை சார்ந்தவர்கள், இவங்க அது துறைக்கான நபர்கள் யாருன்னு சொல்லி பொறுத்த கூட கேட்கலாம். ஓகேவா. முக்கியமானது பார்த்துங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், படவிளக்க அகராதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படவிளக்க அகராதி அப்படின்னா இந்த என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குன்னா அதை பற்றி விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்களேன், மாம்பழத்தை பற்றி முக்கியமானது. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கனி. ஓகேவா. மாம்பழம் தேசிய கனின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது மாம்பழம் பலா வாழை. இது 3 இணைந்தது முக்கணின்னு சொல்கிறாங்க. ஓகே. பலா வாழை முக்கணி. அதில் வந்து மாம்பழமும் ஒன்று சொல்கிறாங்க. மாம்பழம் என்பது தேசிய கனி. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய
இப்போ கனிக்கு பேர் பார்த்திங்கன்னா பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், மீனை பற்றி கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இதனுடைய சுவாச உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா செவில். மீனுடைய சுவாச உறுப்பு என்னது? செவில்னு சொல்லுவாங்க. அடுத்தது முத்து. ஓகே, சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து தான் என்ன உருவாகுதான்? முத்துக்குள், சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க. சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து தான் என்ன உருவாகுது? முத்து என்பது உருவாகுது. தமிழ்நாட்டில் முத்து குளித்தல் எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கொற்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலேருந்து உருவாகுதான் என்னது? முத்து. ஓகேவா? ஸோ இது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூங்கில். அதுக்கு அடுத்தது மூங்கில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மூங்கில் புல் வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் முக்கியமானது இது ரொம்ப வேகமாக வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. மூங்கில் வேகமாக வளரக்கூடியது. அடுத்து பாண்டா கரடி மூங்கில் இலைகளை என்ன பண்ணுமா? விரும்பி உண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மூங்கிலில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை அரிசிகள் என்ன பண்ணலாம்? உணவு தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், மூங்கில் என்பது ஒரு புல் வகையை சேர்ந்தது, ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடி மூங்கில் இலைகளை உணவாக உட்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை அரிசியிலிருந்து என்ன பண்ணலாம்? உணவு தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், மாம்பழம் தேசிய கனின்றாங்க, மாப்பழா வாழை முக்கணின்னு சொல்கிறாங்க. மீனுடைய சுவாச உறுப்பினது செவில்னு சொல்கிறாங்க. அது சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்தில் இருந்தால் என்ன பண்ணுது? முத்துக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மூங்கில் புல் வகையை சேர்ந்தது, வேகமாக வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பாண்டா கரடி அதனுடைய இலைகளை உணவாக உட்கொள்ளுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு வகை அரிசி உணவாக என்ன பண்ணுது? பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், மைனா கூட்டமாக வாழக்கூடிய பறவைன்னு சொல்கிறாங்க. கூட்டமாக வாழக்கூடிய பறவை என்னது? மைனான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பூவினுடைய நிலையில் மொட்டு என்பது ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 நிலைகள் இருப்பதாக புத்தகத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மேல்நிலை வகுப்புகளில். மலருடைய இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடி காணப்படுது. அதாவது மலர் விரியுது பார்த்திங்களா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அது மொட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மலரினுடைய இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடி காணப்படுவது தான் அது மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், மவ்வல் என்ற ஒரு பூ கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இதுக்கு 2 ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று மரமல்லி, இன்னொன்று பன்னீர் பூன்னு கொடுத்துருக்காங்க. மவ்வல் என அழைக்கப்படக்கூடிய பூவுக்கு பேர் மரவள்ளி பன்னீர் பூன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நறுமணம் மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஒன்று பார்த்துருப்போம், செண்பகப்பூ. அது ஏன்னா நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாததாக இருக்கும். அதேமாதிரி மவ்வல், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மனம் உள்ள பூக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பேர் மரவள்ளி பன்னீர் பூன்னு சொல்கிறாங்க, மவ்வல். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன். ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள் என்னென்னா ஒரு 10 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாயும் தந்தையும் தான் என்னது? கண் முன்னே காணக்கூடிய தெய்வங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்ம கண் முன்னே இருக்கக்கூடிய தெய்வம் யாருவா? அப்பா அம்மா தான் சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, குறையாத ஆர்வம் முன்னேற்றத்தை உண்டாக்குன்றாங்க. ஏன்னா ஊக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவர் கூட ஒரு குறளை சொல்லுவார், உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஊக்கம் எந்த அளவுக்கு, அதுதான் நிலையான செல்வம்னே சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. அப்போ அடுத்தது பாருங்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுன்னு சொல்லுவாங்க. கணக்கும் மொழியும் இரு கண்களாகும். அப்போ மொழியும் கணக்கும் என்னது? 2 கண்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. சேமித்த பொருளுடைய எதுதான் உண்மையான செல்வம்னு சொல்கிறாங்க? கல்வியே உண்மையான செல்வம் என்பது தான் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. தீரா கோபம் போராய் முடியும்னு சொல்கிறாங்க. நெடுநாள் கோபம் சிக்கலில் என்ன பண்ணும்? அதாவது பழி உணர்ச்சி என்பது என்ன பண்ணும்? அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடிஞ்சிடுன்றாங்க. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இணக்கம் இல்லாத நட்பு என்ன பண்ணும்? நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். இணக்கம் இல்லாத நட்பு என்பது என்ன பண்ணும்? துன்பத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நுண்ணிய கருமம் எண்ணி துணி. சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். அவசரம் கொடுக்குற மாதிரி செய்யக்கூடாது. அப்போ ஒரு யோசித்து ஒரு செயலை செய்யணும். நுண்ணிய கர்மம் எண்ணி துணின்னு சொல்கிறாங்க.
பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. இது தீமை தரும் எல்லாவற்றையும் என்ன பண்ணும், தவிர்ன்னு சொல்கிறார். பொல்லாங்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். தீமை தரக்கூடிய எல்லா செயல்களையும் என்ன பண்ணணும், தவிர்க்கணும். மருந்தே ஆயினும் விருந்துடுவின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பொருள் அமிர்தமே ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, தனியாக சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், அதை பகிர்ந்து தான் சாப்பிட வேண்டும்னு சொல்கிறாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதற்கான விளைவு என்பது இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், கொன்றைவேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார், ஔவையார். அன்னையும் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணி துணி, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், மருந்தே ஆயினும் விருந்தொடு உண், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சில தமிழ் சொற்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி 2 பார்த்தோமா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டுன்னா பேருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷனா தொடர்வண்டி நிலையம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்னா விமான நிலையம், ஹார்பர்னா துறைமுகம். ஓகே, போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹார்பர், போர்ட்டு, துறைமுகம். அதுக்கடுத்து தியேட்டர்னா சினிமா தியேட்டர், திரையரங்கு. ஸ்ட்ரானா உறிஞ்சு குழல்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள் லைப்ரரி, நூலகம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப், ஃபார்மசினா மருந்து கடை. அடுத்தது பார்த்திங்கன்னா மைக் அப்படின்னா ஒளி வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோன்னா ஒளிப்படம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபோட்டோனா ஒளிப்படம். பெல்ட், இடுப்பு பட்டி, பெல்ட்டுக்கு பேர் பாருங்கள் இடுப்பு பட்டி. ரிஸ்ட் வாட்சுக்கு பேர் கை கடிகாரம். அதுக்கடுத்து டாய்லெட்டுக்கு கழிப்பறைன்னு பேர். ஹெல்மெட்டு தலைக்கவசம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரீட்டிங் கார்டு, வாழ்த்து அட்டைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பீட்ரூட், செங்கிழங்கு. பாருங்க, நம்ம பீட்ரூட்னு சொல்லுவோம், அது தமிழில் அது செங்கிழங்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள எல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அதை திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை வீடியோஸை பார்த்து நல்லா கிளியராக ஆகிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.